17ஆம் நூற்றாண்டு இந்தியா நூற்றாண்டுகளாக இருந்து வந்த இஸ்லாமிய கொடூரத்தால் பாடாய்பட்டது. கோவில்களை இடித்து அவற்றின் சிலைகள் பள்ளிவாசல்களின் படிகளுக்குள் புதைத்தல், இந்து பெண்கள் இங்கு பிறரிய குமாரிகளுக்கு கடத்தல் மற்றும் நம்ப முடியாத கொடூரம் உச்சமடைந்தது இருந்தது. ஆனால் அழிவின் இருளில் ஒரு கிணாரி 1630 தக்கானின் வானவில் அவள்தான். தேசபக்தியின் அந்த ஜோதியில் பிரதிபலித்தது ஒரு உருவம், சிவாஜி ராஜே. அந்த நாட்களில் இந்தியா பல சலதனத்தைகளில் பிளவுபட்டிருந்தது. சிவாஜி ராஜே சோழபுரி விரோதிகளை 16 வயதிலேயே அழிக்க வேண்டிய உறுதியுடன் நினைத்தார். இந்துக்கள் இவ்வாறு எதிர்பார்த்தல் காட்டுவார்கள் என்று யார் கணித்தாரோ? காலத்தின் சக்கரம் திரும்பிவிட்டது. சஹ்யாத்ரியின் வீர மராத்திகள் ஆதில் ஷாஹி மற்றும் குதுப் ஷாஹியை மண்ணோடு மண் சேர்த்தனர். கொடிக்கு பின் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சிகப்பு கொடி வெல்ல முடியாதவராக கருதப்பட்ட அரங்கசீப்புக்கு நேரடியாக சவால் விட்டது. இந்து சுவராஜ்யத்தின் மறுபடைத்தலுக்கு 1 ஜூன் 674 அன்று ராயகட் கோட்டையில் வேத முறையில் சிவாஜி ராஜேவின் மகத்தான ராஜ்யாபிஷேகமும் அவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவாக நிலைநிறுத்தப்பட்டார். கஹலாயே आलमगीर अस्तित्व को मिटाने अब एक छत्रपति अवतरित हो सूखा था, जिनका साम्राज्य तंजावुर तक बकता था. इंद्रप्रस्थ देवगिरी वारंगल कर्णावती सित्तोड विजयनगर आर ऐसे कई विनष्ट साम्राज्यों का प्रतिशोध इत दिन पर முடிந்தது. இதன் பின் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் உருவான பின் அருங்கஜேப் தன்னுடைய ஆழ்வானத்தில் வந்து அடுத்த 27 வருடங்களுக்குள் வெற்றி காண முயற்சி செய்து வந்தார். ஆனால் தோல்வியின் துன்பத்தில் வாடி இறந்தார். மராத்திகளின் வீரத்தினால் ஒட்டுமொத்த இந்தியாவின் இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் விழித்தெழுந்தது மற்றும் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்களை அசைக்க முடியாமல் எச்சரிக்கையான இந்து இராச்சிய மட்டட்சி வரை சென்றது. சத்ரபதி சிவாஜி மகாராஜா இல்லையெனில் நாய்தர் கோயில்கள் இருந்திருக்கும், நாய்தர் சிலைகள் இருந்திருக்கும், நாய்தர் இந்து மதம் இருந்திருக்கும். இந்தியா ஒரு லிபரல் நாடு அல்ல, ஆனால் ஒரு சரியா நாடு ஆகியிருக்கும்.